ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சீமா. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயே ராமர் பெருமாள் சேவிச்சோம். அதை தொடர்ந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு வந்திருக்கோம். என்னப்பா வைஷ்ணவி தேவி கோவில் கற்றால இருக்குது இங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஷிம்லாலையும் வைஷ்ணவி தேவி கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்படி ஏறணும் தெரியுமா? பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீம் ஏறுறாங்க. பின்னாடி போடுறது பாபா அண்ணா, அங்கே இருக்கிறது ஆறுமுக அண்ணா, அங்கே இருக்கிறது நம்ம சதீஷ் சார். எங்கே அவரு? நூத்திரி காணோம். அதோ இருக்காரு. இதோ பாபா மணியன் அங்கே இருக்காரு. இப்போ நம்ம போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கைப்பிடியே கிடையாது படிக்கட்டுக்கு. இப்படி தான் ஏறணும். ஜெய் மாதாஜி கி ஜெய், ஜெய் வைஷ்ணவ மாதாஜி கி ஜெய் அப்படின்னே ஏறுவோம். உங்களுக்கு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கோவில் அங்கே தான் இருக்குது. அப்படியே போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சடனாக வந்து என்னுடைய மைக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு இந்த மாதிரி ஒரு மலை மேலே ஏறி தான் நம்ம மேலே போகணும். ரொம்பவே நல்லா இருந்தது. இதோ பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் அந்த மலைக்கோவில். மலைக்குள்ள குடைஞ்ச ஒரு ஒரு கோவில் கட்டிருக்காங்க, ஒரு குகை. அது இங்கிருந்து அந்த ரோடை பாருங்க, அப்படியே அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போதான் இந்த மலைக்கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து வைஷ்ணவி தேவி ஒரு குகை கோவில். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மலை. இந்த மலைக்குள்ள வைஷ்ணவி தேவி கோவில். வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். ஓம் சக்தி. இந்த வைஷ்ணவி தேவி குடியிருக்கா. வாங்க போகலாம். நம்ம குகைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம். லைட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு குகை. எப்படி கொடைஞ்சு கட்டியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? நம்ம இந்த குகைக்குள்ளே போகிறோம். அங்கே வைஷ்ணவி தேவி. ஓம் சக்தி. இந்த இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோவில் உள்ள நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் மெடிடேஷனில் இருந்தோம்.
இந்த கோவிலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபமாக இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறாங்க. ஒன்று வந்து லக்ஷ்மி தேவியாகவும், சரஸ்வதியாகவும், பார்வதி தேவியாகவும் நமக்கு இங்கே அருள் பாவிக்கிறாங்க. இவங்க 3 சேர்ந்த சக்தி தான் வைஷ்ணவி. இங்கு இந்த கோவில் அமைஞ்சதுக்கான காரணம், இங்கே ஹரியானாவில் ஒரு பேர் என்ன சொன்னார் மறந்துட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? स्वामी अर्जुनपुरी जी महामंडलेश्वर மல்லேஸ்வர் சுவாமி अर्जुनपुरी महाराज அருதிரிபுரி अर्जुनपुरी जी குருஜி ஹரித்வாரில் அவர் வந்து அங்கே இருந்து வணங்கியிருக்காரு. இங்கே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவியை இங்கே தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதன்படி இங்கு வைஷ்ணவி தேவி அங்கே இருப்பது போல இங்கே அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த குருஜி இங்கே எல்லோரும் பக்தர்கள் இங்கே வந்து இங்கே தரிசிக்கணும், இங்கேயே நீங்கள் இருக்கும்படி கேட்டதுனால இந்த வைஷ்ணவி தேவி இங்கேயே நமக்கு அருள் பாவிக்கிறாங்க. ஷிம்லா வந்தால் மறக்காமல் எல்லோரும் வந்து தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோவில். ஒரு குகைக்குள்ளே அமைந்திருக்கு. இன்றைக்கி லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது பல வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய கோவில். இன்றைக்கி உட்காந்துருக்கோம், மார்பிள்லாம் இருக்குது. உள்ளே வந்தது ஒரு பில்டிங் கட்டடம் கிடையாது, ஒரு மலை வெளியே காமிச்சிருப்பேன், அதுக்குள்ளே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ வசதிகள் இருக்குது. அன்றைக்கி அந்த காலத்தில் அந்த வசதிகள் இல்லை. பக்தி, அந்த பக்தியோட மக்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் இன்றைக்கி இந்த கோவில் இன்றைக்கும் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒருத்தர் இன்றைக்கும் யார் வருவாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனால் நமக்காக பிரசாதம் கொடுப்பதற்கும் இதை பற்றிய விஷயங்கள் சொல்கிறதுக்கும் அவர் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரியா? நான் வெளியே போய் மீதி கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இது ஒரு மனசு நிறைவோடு இங்கேருந்து கிளம்புறோம். வெளியே வந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் மாதாஜி வைஷ்ணவி தேவி ஜெய். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இவர் தான் மகேஸ்வரர், ஹரியானா. தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மேலே போனேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல எனக்கு வந்து உள்ளே வந்து உள்ள வரைக்கும் போக அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் சுவாமி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. சரி சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து தியானம்லாம் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மனசில் அந்த அம்மன், என் மனசு என்னென்னா, நான் பார்த்து வியந்து போய் அந்த அம்மனை தரிசித்தேன். அந்த மனசு உருகி கண்ணில் ஒரு செகண்ட் தண்ணி வந்து நம்ம உருகி வேண்டினோம். அதை வந்து அந்த தரிசனம் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் நான். பட் என்னால் முடியலேன்னு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்தது. அது வந்து அம்மனுக்கு கேட்டு அவங்க வந்து அவர் மனசில் சொல்லி அடுத்த நொடியே வந்து நீங்கள் எடுங்க அப்படின்றாரு. என்ன ஒரு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எனக்கு என்னென்னா அதை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஸோ கஷ்டப்பட்டு, அது நான் கஷ்டப்படலை, கடவுளோட அனுகிரகத்தில் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள். என்னோட எண்ணம் என்னென்னா, எல்லோரும் நீங்கள் வரணும், வந்து இந்த அம்மனை தரிசிக்கணும், அவ்வளோதான். சரியா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் மாதிரியே பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சுடுங்க. அப்போ நான் சொல்லுமே உங்கள் மோட்டிவேஷன் சார். அடுத்த நாள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye. சார், ஒன் செகண்ட், இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? செம்ம சார். எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். இதை உள்ளுக்கு போகும்போது அப்படியே வேந்து உடம்பெல்லாமே ஒரு மாதிரி சிலுத்துருச்சு. இவ்வளோ பணியிலையும் இருக்குங்கிறதுனா செம்மையாயிடுச்சு. உள்ளே போயிட்டு பார்க்க முடியலங்கும் போது ஃபஸ்ட்டு கேட்டு போட்டுருந்தது. அப்படின்னு பார்க்குறோம், திரும்பி பார்த்தா அவராக வந்து திறந்து நாங்கள் போவோம், கரெக்டாக வராங்க, கூடி இருக்கு. ஆனால் உள்ளே வரோம், போகணும், என்னடா முடியலன்னு நினைக்கும் போது பின்னாடி பார்த்தா அவர் வந்து உள்ளே வந்து திறந்து விடுறாரு. வாங்கணும், கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாரு. அது பண்ணார், வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் அற்புதமான என்ன எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் வரணும்னு நினைக்கிறேங்க. அம்மா நினச்சா மட்டும் வர முடியும், வந்தால் மிஸ் பண்ணக்கூடாது. வர்றவங்க கண்டிப்பாக இதை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரிய போகும். எல்லாருடைய தெய்வமும் ஒரே இடத்துல பார்க்குறது பெரிய விஷயம்.
படத்தில் பார்த்துருக்கோம், இதில் பார்த்துருக்கோம், இதே பக்கத்தில் பார்த்துருக்கோம். வீடியோவில் கண்ணன் பார்த்து வைப்பாங்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அடுத்த செகண்ட் அவர் 5 நிமிஷத்தில் வந்து நீங்களே எடுத்துக்கங்க அவர் மனசுலேயே வந்து சொல்கிறார். அந்தளவுக்கு சக்தி, அந்த அம்மனுக்கு என்ன சக்தி பாருங்க. நான் என் மனசு நினச்சேன். செம்மையாக இருக்குது. வாங்க பாருங்கள். தேங்க்யூ.